கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடு கூட காணப்படுவதாக, தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் நம்ம கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கம் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்காக நேரம் ஒதுக்கி ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே என்னையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாதபடி ஆண்டவரே நீர் கிரியை செய்கிற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு நீர் அனுப்பி தரும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த மாத ஆராதனையில் அவ்விசுவாசத்தை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்துறோம், தியானித்தோம். நம்ம சில சாட்சிகளையும் நான் கேட்டேன். முடிந்த பிறகு அதுக்கு அந்த வாரத்தில் கேட்டேன் நான். ஆண்டவர் தெளிவாக என்னோட பேசினார் அப்படின்ட்டு சிலர் சொன்னீங்க. என்னுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சிலர் சொன்னீங்க என்கிட்ட வந்து. அப்போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் புதிய ஒரு துவக்கத்தை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் தந்திருப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை விளங்க செய்வார் என்று நான் நினைக்கிறேன். அப்போது இந்த இவ்வளோ பெரிய நல்ல சாட்சிகளுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். அவர் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுகிறார். இந்த பப்பட் ஷோ எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? பப்பட் ஷோ சர்ச்சில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க? அதை ஆப்ரேட் பண்ணது இல்லையா? பப்பட்ஸில் இந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அப்போது அவங்க சின்ன பசங்க சொல்லுவாங்க, அந்த பொம்மை செமையாக பேசுதுரா, அந்த அந்த அக்கா அந்த வாய்ஸு செமையாக பேசுச்சுரா, இந்த பொம்மை செமையாக பேசுச்சுரா அப்படின்வாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் சவுண்டு அந்த பொம்மை பேசலை, எது பேசுச்சு, அதுக்கு கீழே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணாவோ அக்காவோ பேசுவாங்க. ஸோ அதை போல தான், பப்பட்டை போல தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், வந்து நிற்கிறேன். பேசுவது ஆண்டவர், வெளியே தெரிகிறது பப்பட்டு, வாய்ஸ் ஆண்டவரோடது. ஸோ ஆண்டவர் நாமே தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், ஏன்னா ஆண்டவர் மாத்திரம்தான் உங்களோடு கூட தெளிவாகி பேச முடியும். இப்போ நான் என்னுடைய முயற்சியில் பேசுனா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஏதோ மோட்டிவேஷன் கொடுத்தது மாதிரி இருக்கும், அவ்வளோதான். திருப்பி இந்த படிக்கட்டில் ஒரு 4 படிக்கட்டு தாண்டி கீழே போனீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசக்கூடிய ஆண்டவர். ஏனென்று சொன்னால் அவருக்கு தான் உங்களுடைய சூழ்நிலை முழுசாக தெரியும். நீங்கள் ஷேர் பண்ணாதது எல்லாமே அவருக்கு தான் தெரியும். உங்களுடைய உள்ளான யோசனைகள், நீங்கள் பல காரியங்களை குறித்து யோசிச்சுருப்பீங்க, அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போது ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு தெளிவாய் பேசக்கூடியவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தினுடைய செய்தி, இன்றையினுடைய செய்தி கடந்த மாத செய்தியினுடைய ஒரு அடுத்த வேர்ஷன் மாதிரி, ஒரு லெவல் மாதிரி. ஸோ இந்த நேரத்துக்குள்ளாக சந்தேகத்தில் இருந்த அநேகருடைய சந்தேகத்தை ஆண்டவர் தீர்த்திருப்பார். உங்களுடைய அவ்விசுவாசத்தை ஆண்டவர் எடுத்து போட்டிருப்பார். விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். இப்போது நீங்கள் ஆண்டவர் உண்மை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போது வந்த நீங்கள் அடுத்து என்னது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது இல்லை? ஆண்டவர் எனக்குள்ள அவிசுவாசத்தை நீக்கிட்டாரு, விசுவாசத்தை தந்துட்டாரு, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எனக்கு தெரியல அப்படின்ட்டு. இப்போது உங்களுடைய விசுவாசத்தோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு காரியமும் இருக்குது. உங்கள் விசுவாசம் வளர 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 இந்த காரியமும், நான் சொல்ல போகிற காரியமும் கூட சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். இப்போது அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நம்ம இதுக்கு திருப்பியும் வருவோம். அதுக்கு முன்பதாய் எடுத்து வாசிப்போம் தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம். தானியேல் 3:24-25 வசனம், 2 வசனம் மாற்றும். தானியேல் 3:24-25 வசனம் வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான்.
அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பல அற்புதங்கள் அடையாளங்கள் வேதத்தில் காணப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனி யூனிக்னஸ், அதாவது தனித்துவம் பெற்ற ஒரு சம்பவங்கள். எல்லா சம்பவங்களும் ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு சாராம்சம் அப்படியே ட்ராவல் ஆகும் அதுக்குள்ளே. அப்போது ஒவ்வொரு சம்பவத்தும் ஒரு யூனிக்னஸ், ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும், அதில் தனிப்பட்ட ஒரு அற்புதம் அடையாளம் இருக்கும். அப்படி பல அற்புதங்கள் அடையாளங்களில் இப்போ பார்க்க போகிற இந்த காரியமும் ஒரு தனித்துவமான ஒரு காரியம். இப்போது 3 பெயரை கட்டி நெருப்பில் போடுறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இந்த வசனத்தில் கூப்பிட்டு கேட்குறார், நம்ம எத்தனை பேரை போட்டோம்? 3 பேரை போட்டோம், ஆனால் விழுந்திருக்கிறாங்க. ஆனால் 4ஆவதாய் ஒரு ஆளை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொல்லுகிறார். முக்கியமாக இந்த ராஜா பல காரியங்கள் பார்க்க இருந்தாலும் ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்னென்னா, 3 பேர் நெருப்பில் போடப்பட்டாங்க. அந்த 3 பேருக்கு இடையில் நடுவில் 4ஆவதாய் ஒரு நபரை இந்த ராஜா காண்கிறார். இந்த 4 பேரும் கட்டு அவிழ்க்கப்பட்டவர்களாய், கட்டே இல்லாத அந்த நிலைமையில், காயம் ஒன்றும் இல்லாமல், நெருப்பில் போட்டால் காயம் கண்டிப்பாக என்ன பண்ணும்? படும். ஆனால் காயம் ஏதுமின்றி இவங்க அதில் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க, நடந்து கொண்டு உலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த 4ஆவது நபர், இந்த 3 நபருக்கு வித்தியாசமான ஒரு நபர். தேவ புத்திரன் சாயலாய், தேவகுமாரனுடைய சாயலாய் இருக்கிற ஒரு மனுஷனை இந்த ராஜா பார்க்கிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று நான் போட்டேன், போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, ஒரு பெரிய நெருப்பு, அந்த நெருப்புக்குள்ளே ஒரு 3 கருப்பு கலரில் ஒரு நபர் போட்டிருந்தேன், ஒரு வெள்ளை கலர் நபர், இந்த 3 பேருக்கு நடுவில் நான் போட்டிருந்தேன். அப்போது அடுத்த நாள் நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தாங்க, சும்மா விசிட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த நேற்று பார்த்தேன் ஸ்டேட்டஸ் பார்த்து, அந்த சூழ்நிலை தான் நான் போய் கொண்டு இருந்தேன், ஆண்டவர் அந்த காரியத்தை ரொம்ப எனக்கு ஆறுதல் படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கொண்டிருந்த அல்லது கொண்டு இருக்கிற வந்த நீங்கள், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையை, பலனை, நோக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விளங்க செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போது இப்படிலாம் ஆண்டவர் செய்ய ரெடியாக இருக்கார். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீ திகைச்சு போயிடாத இந்த அக்னியை பார்த்து. ஏன் அப்படின்னு சொன்னால், நீ தனியாக இல்லை, அந்த அக்னிக்குள்ளே நீ இருக்கிற, ஆனால் மனுஷ சாயல், தேவனுடைய புத்திரன் சாயலாய் ஒருவர் அந்த அக்னியில் இருக்கிறார் அப்படின்னு. அல்லேலூயா. தேவ புத்திரன் சாயலாய் ஒரு சாயல் உங்களோடு கூட அந்த அக்னியில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 3 பேருக்கு நடுவில் இந்த ராஜா 4ஆவதாய் ஒரு நபரை பார்க்கிறார் அந்த அக்னியில். என்ன நடந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாய் அந்த பேக்ரவுண்டை குறித்து பார்த்தோம்னா இது நமக்கு தெளிவாய் புரியும். இப்போது நேபுகாத் நேசார் அப்படிங்கிற பாபிலோனிய ராஜா எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வந்து அந்த இடத்தை கைப்பற்றுகிறார். இப்போது ஆண்டவர் யூதாவில் உள்ள, யூதா அந்த இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சதில் 2 பாகமாக பிரிந்தது, இஸ்ரவேல் யூதா அப்படின்ட்டு. அப்போது இந்த யூதா அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த யோவாக்கீம் என்கிற அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே இந்த நேபுகாத் நேசாரனுடைய கைகளில் தந்துட்டார், ஆண்டவர் ஒப்படைத்தார். அப்போது அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டிய அந்த நேபுகாத் நேசார் கைப்பற்றியாச்சு அந்த நாட்டு ராஜாவை. அடுத்து அங்கங்கே இருக்கிற விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் அவன் சேகரிக்கிறான். அதில் முக்கியமாய் தேவாலயத்தினுடைய உள்ளே இருக்கிற அந்த தட்டு, அந்த மேஜை, எதெல்லாம் அவனுக்கு காஸ்ட்லியாக தெரிஞ்சதோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், அவன் எடுத்துக்கொண்டு போயாச்சு. இப்போது அந்த எடுத்துக்கொண்டு போன அந்த காஸ்ட்லியான பொண்ணு வெள்ளி அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய நாட்டு பாபிலோனிய தேசத்தில் எடுத்துகிட்டு போய் அவனுடைய கடவுளினுடைய கோயிலில் யாரெல்லாம் பராமரிக்கிறாங்களோ அவங்க இன்சார்ஜில் அதை கொடுத்து விட்டு அவன் இருக்கிறான். இப்போது இந்த நேபுகாத் நேசார் ராஜா அவனுடைய அறங்காவலாளிகள் அல்லது ரொம்ப முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறான் ஒரு காரியம். என்னென்னா, நீ இஸ்ரவேலிருந்து, அதுவும் நல்லா ராயல் ஃபேமிலி, நோன்ஸா இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாத,
நல்லா ராயல் ஃபேமிலியில் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவன், ராஜ பணிக்கு யாரெல்லாம் தேர்ச்சியாக இருக்கிறாங்கன்னு உனக்கு தோணுதோ எல்லாரையும் கொண்டு வா. ஆனால் அவங்க எப்படி இருக்கணும்? ஃபிசிக்கலாக எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. கண்ணு தெரியாதவர்கள் அல்லது நடக்க முடியாதவங்க, கை இல்லாதவங்க, ஏதோ ஒன்று, எந்த குறையுமே இல்லாத ஒரு நபரை நீ கொண்டு வரணும், ஒரு கூட்டத்தை நீ கொண்டு வரணும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும் இவங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா டக்குன்னு மண்டையில் ஏறணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீ என்ன பண்ணு, கொண்டு வரணும். அப்போது நல்ல திறமைசாலி, புத்திசாலி, அறிவாளியான ஒரு நபர், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். அது மாத்திரம் இல்லை, ராஜ சேவையில் பெஸ்ட்டாக யாரெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட நபரை இஸ்ரவேலிருந்து, அந்த யூதாவிலிருந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது சொல்லும் பொழுது இந்த ஆஃபீஸர்ஸ் இந்த என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சூஸ் பண்ணுறாங்க, போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. யூதாவிலிருந்து பெஸ்ட்டான ஒரு 4 வாலிபர்கள், சில வாலிபர் இருக்காங்க, அதிலும் சிறந்தவர்களாய் தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா அப்படின்ற 4 பேரை என்ன பண்ணுகிறாங்க, கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த கொண்டு வந்த அந்த தளபதி என்ன பண்ணுகிறார், அவங்களுடைய பேரை எல்லாம் மாற்றிடுறார். நம்மள அநேகர் நம்ம நினச்சிருப்போம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிறிஸ்டியன் பேர், பைபிள் இருக்கிறதுனால அது ஒரு கிறிஸ்டியன் பேர் அப்படின்னு வைக்கிறோம் நம்ம. ஆனால் இங்கே இருக்கிற அந்த மந்திரி என்ன பண்ணுறான், சிறைபிடிக்கப்பட்ட அல்லது கைது செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய பெயரை மாற்றுகிறான். என்னென்னு மாற்றுறான்? தானியேலுக்கு என்னென்னு மாற்றுகிறான்? பெல்தேஷாத்சார் என்று மாற்றுகிறான். அனனியாவுக்கு ஷாத்ராக், மிஷாயேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ அப்படின்னு. ஆபேத்நேகோ 2 ஆள் இல்லை, ஒரே ஆளுனுடைய பேர் ஆபேத்நேகோ. அப்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பெல்தேஷாத்சார், இது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனிய கடவுள்களினுடைய பெயர். அப்போது பாபிலோனிய கடவுளினுடைய பெயரை தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டைலாக வச்சுருக்கிறோம். அப்போது அதில் நிறைய காரியம் இருக்குது, பட் சொல்கிறேன். அப்போது இது ஒரு ஆண்டவருடைய கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு பெயர் கிடையாது. அவன் பெயரை மாற்றி இவர்களுக்கு என்ன பண்ணுகிறான், கூப்பிடுறதுக்கு வசதியாய் மாற்றிக்கொள்கிறான். அப்போது இந்த 4 பேரும் வாலிபர்கள், யூத், அவங்க யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க பிடிச்சிட்டு வரும்பொழுது இந்த நோஞ்சான் வயசானவங்க ஒரு 40-50 கிராஸ் பண்ணவங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் இவன் தான் காலம் முழுச வச்சு என்ன பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு அப்படி நடந்து போய் கால் சுலுக்குச்சுன்னா எல்லா மெடிக்கலும் இவன் தான் பார்க்கணும், அவனுடைய குடும்பத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அப்போது வாலிபர்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுகிறான், அந்த ராஜா கொண்டு வர சொல்லுகிறான். அதில் சிறந்தவர்களாய் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் தான் கண்ணில் பட்டாங்க, கொண்டு வந்தாச்சு. இப்போது 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நேபுகாத்நேசாருக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருது. அவனுடைய சொப்பனம், இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது பார்த்திங்கன்னா, நம்ம கூட தியானித்தோம். பார்வோனை எப்படி போட்டு சித்திரவாதம் பண்ணுச்சோம் அந்த சொப்பனம், இந்த நேபுகாத்நேசார் ராஜாவையும் போட்டு ரொம்ப படுத்தி எடுக்குது. அந்த கனவு அவன் மைண்ட்லேருந்து போக மாட்டேங்குது. அவனால் தூங்க முடியல, அவனால் நிம்மதியாக ஒரு காரியத்தை யோசிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறான் இந்த நேபுகாத்நேசார். அப்போது எகிப்தை போலவே, அதாவது எகிப்தில் எப்படிலாம் நம்ம தியானித்தோம், எல்லாம் மந்திரவாதிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு, அதே தான் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது எகிப்தில் எப்படி மந்திரங்களுக்கு அந்த சூனியத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்து கும்பிடுவாங்களோ, அதே போல் இந்த பாபிலோனிய மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பல கடவுள்கள் இருக்குது. அந்த பல கடவுள்களில் அவங்க ஒவ்வொன்றாய் யாருக்கு என்ன பிடிக்குமோ இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சாமி இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இவனுக்கு கனவு வந்த போது அவனால் தூங்க முடியல, நிம்மதியான அந்த வாழ்க்கையை வாழ முடியல. அப்போது அவன் அங்கே அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் இருக்கிற மந்திரவாதிகளை வர சொல்கிறான், குறி சொல்கிறவங்கள வர சொல்கிறான். யாரெல்லாம் என்னென்ன மேஜிக்லாம் பண்ண தெரியுமோ, மந்திரம் தந்திரம் பண்ண தெரிஞ்சவங்க, சூனியம், அது விட்ச்கிராஃப்ட், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாராருக்கெல்லாம் நல்ல கைதேர்ந்த நிபுணர்களாக அந்த ஃபீல்டில் இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்கிறான். வர சொல்லிவிட்டு ராஜாவுக்கு முன்பதாக, தனக்கு முன்பதாக நிற்க வைத்து சொல்கிறான், எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அதை ரொம்ப என்னை போட்டு படுத்துது. எனக்கு கனவையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். ஏன்னா கனவை இவர் சொல்லியாச்சுன்னா அர்த்தத்தை எதை வேணாலும் சொன்னாலும் இவருக்கு தெரிய போகிறதில்ல, நம்ப வச்சிடலாம். ஆனால் ராஜாவுனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னென்னா, கனவையும் சொல்லணும் ஒருத்தன், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போது அந்த ராஜா என்ன மாதிரி ஒரு கனவை கண்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு சிலையை அவனுடைய சொப்பனத்தில் காண்கிறான். பெரிய ஒரு உருவம் இருக்குது.
அதில் இந்த தலைப்பகுதி மாத்திரம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கு. இந்த செஸ்ட்டும் இந்த கை பகுதி, இந்த ஆம், இந்த பகுதி மாத்திரம் சில்வரில் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அவனுடைய இடுப்பு பகுதியிலிருந்து தொடை பகுதி வரைக்கும் பிரான்ஸ், வெங்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கு. கால் பகுதி களிமண்ணும் இரும்பும் கலந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றமுடைய ஒரு கால். அதாவது இந்த கால் முழுவதும் இரும்பால் செய்யப்பட்டது, பாதம் களிமண்ணால் செய்யப்பட்டது. இப்படி ஒரு சொப்பனத்தை அவன் இது வரைக்கும் காணலை. இப்போ புதுசாய் காணும் பொழுது அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு சிலை இருக்குது, புது புது பார்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு கல் அதை நொறுக்கிறதை அவன் சொப்பனத்தில் பார்க்குறான், அவனுக்கு விளங்கி கொள்ள முடியல. இப்போது தானியேல் என்ன பண்ணுகிறார்? தானியேல் இந்த 4 பேர், படிப்பட்ட 4 பேரில் ஒரு நபர். அப்போது பெரிய கதையே நடக்குது அங்கே. எப்படி எகிப்தில் அந்த ராஜா கோவப்பட்டாரோ அதே மாதிரி கோவப்படுறார், இதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், தானியேல்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அங்கேருந்து அப்புறம் தானியேலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவன் யார் என்று நிரூபிக்க அந்த இடத்துல. அப்போது தானியேல் இந்த சொப்பனத்தையும் காணுகிறார், இந்த சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுகிறார். பெரிய பெரிய மந்திரவாதிகள், தானியேலை விட வயதானவர்கள்லாம் இருக்காங்க. சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்னால் தான் அவன் உண்மையான ஒரு மந்திரவாதியோ அல்லது என்ன இதுவோ. அப்போது அவன் செய்கிற அந்த தொழிலில் அவன் தான் பெஸ்ட் அப்படின்னா ரெண்டையும் சொல்லி ஆகணும். ஆனால் யாராலையுமே சொல்ல முடியல. தானியேல் அப்படின்ற ஒரு நபர் மாத்திரம்தான் அந்த சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அதாவது பாபிலோனிய ராஜ்யம்தான் அந்த தலையாய் இருக்கக்கூடிய அந்த பொன்னால் ஆகப்பட்ட அந்த காரியம், தலை பாபிலோனிய ராஜ்யம், அது இந்த நேபுகாத் நேசாரனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறார். மீதி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிகளையும் சொல்லுகிறார். சில்வர், அதாவது செஸ்டில் அதுக்கு மேலே இருக்கிற அந்த சில்வர் பகுதி மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்கிறது அப்படின்ட்டு. அந்த வெங்கலத்தால் செய்யப்பட்ட அந்த காரியம் கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. இரும்பினால் செய்யப்பட்டது ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜ்யத்தையாய் சொல்லுகிறார். ஆனால் தலை என்ன ராஜ்யம்? பொன்னால் செய்யப்பட்ட ராஜ்யம், இந்த நேபுகாத் நேசாரனுடைய இந்த பாபிலோனிய ராஜ்யம். அப்போது இங்கே தானியேல் சொப்பனத்தையும் சொல்லுகிறார், கரெக்டாக சொல்கிறார். அதையும் குத்து மதிப்பா, ராஜா ஏதோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லலை. கரெக்டாய் தெளிவாய் கரெக்டாக என்ன பண்ணுறார் சொல்கிறார். இதை சொன்ன முடித்த உடனே ராஜாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காலம் இதுலேயே ஊறி போனவன், இதிலெல்லாம் இந்த வித்தை காமிக்கிறவன், மேஜிக் பண்ணுறவன், செய்வனை பண்ணுறவன், அவன்லாம் சொல்ல முடியாததை ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியாச்சு, ஒரு வாலிபன், ஓரளவுக்கு ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய இந்த தானியேல் சொல்கிறத பார்க்கும் பொழுது நேபுகாத் நேசாருக்கு பயங்கர ஷாக் ஆகி தானியேலையும் தானியேலினுடைய ஆண்டவரையும் அவன் ப்ரைஸ் பண்ணுறான், துதிக்கிறான் அந்த இடத்துல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தானியேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மரியாதை செலுத்துகிறான். தானியேல் சொன்ன தானியேலுக்கும் தானியேலினுடைய கடவுளுக்கும் அவன் அந்த நேபுகாத் நேசார் நன்றி சொல்லுகிறான். அப்போது சொல்லி முடித்த பிறகு இந்த தானியேலுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது ப்ரமோஷன் கிடைக்குது. இந்த தானியேலை அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரமோட் பண்ணுகிறார் இந்த ராஜா. பயங்கரமான கிஃப்டை, காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் இவனுக்கு கொடுத்து என்ன பண்ணுகிறார், அந்த ஒட்டுமொத்த பாபிலோனிய ராஜ்யத்துக்கும் இவனை இந்த ஞானசாஸ்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் சீஃபாக என்ன பண்ணியாச்சு, இந்த ராஜா மாற்றியாச்சு. அது மாத்திரம் இல்லை, சீஃபாய் மாற்றப்பட்ட அந்த தானியேல் கிடச்சிதரா, எப்பா எனக்கு ஒரு வேலை, நிம்மதியாக நம்ம ஒரு ப்ரொமோஷனை தேடி போவோன்னு சொல்லாமல் அவன் கூட வந்த அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ராஜா கிட்ட ப்ரமோஷனுக்கு கேட்குறான். ராஜா, இவர்களும் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவர்களுடைய ஞானத்தையும் அவர்களுடைய அந்த கடவுள் கொடுத்த அந்த கிஃப்டையும் பார்த்து அந்த நேபுகாத் நேசார் என்ன பண்ணுகிறார், ஓகே கிராண்டட், நீ இந்த ஞான சாஸ்திரிகளுக்கெல்லாம் லீடர். இன்னும் ஷாத்ராக் மேஷாக் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆபேத்நேகோ எல்லாம் நான் இன்னொரு போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தனியாய் இவருக்கு தனியாய் போஸ்டிங் கொடுத்தாச்சு. இவர்களுக்கு வேலை வெளியில், ஆனால் தானியேலுக்கு வேலை அரண்மனைக்குள்ள ராஜாவோடு கூட. அப்போது இப்போ தெளிவாக இருக்குது அந்த சொப்பனம்.
அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த தலைப்பகுதி பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த கனவுக்கெல்லாம் பிறகு, இந்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் பிறகு, சில நாட்களுக்கு பிறகு இந்த நேபுகாத்நேசருக்கு இருதயம் ரொம்ப பெருமையாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பெருமை உள்ளே வந்துருச்சு. அப்போது அவன் யோசிக்கிறான், எனக்கு வந்த கனவை நான் ஏன் நினைவாய் அதை மாற்றக்கூடாது, நிஜமாக மாற்றக்கூடாது, ஏன் அது கனவாகவே எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன யோசிக்கிறான், என்னது தலைப்பகுதி மாத்திரம்தான் நம்மளா, ஒட்டுமொத்த பகுதியுமே நம்மளாக இருந்தால் எப்படி இருக்கும்? தலைப்பகுதி தான் இந்த பாபிலோனிய ராஜ்யம், மற்ற ராஜ்யம்லாம் வேறு வேறு. அவனுக்கு யோசனை வந்திருக்கு, என்னென்னா தலைப்பகுதி மாத்திரம் நம்ம இருந்தால் மீதி இருக்கிற பகுதி வேறு யாரோ தானே இருக்கான். அப்போது நம்மளே முழு தங்கமாய் பொற்சிலையாய் நம்மளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை உண்டாகுது. அதனால் அந்த பெருமை நிமித்தமாக தான் என்ன பண்ணுகிறான், அந்த பெரிய உருவத்தை, பொற்சிலையை என்ன பண்ணுகிறான், அவன் அந்த இடத்துல வைக்கிறான். அந்த பொற்சிலையினுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் இருக்குது, 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமும் அப்படின்ட்டு. இப்போ என்ன சைஸ் வரும் யாருக்கா தெரியுமா டக்குன்னு? 60 முழம் மேலே டாப் ஹைட்டு, 6 முழம் இந்த சைடில், ஏறக்குறைய எவ்வளோ ஒரு 10 அடி ஆள் இருக்குமா? 100 அடி, 100 ஃபீட்டு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ஸ், சினி ஸ்டார்ஸுக்கெல்லாம் 120 அடி கட் அவுட், 100 அடி கட் அவுட். சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அப்போ எவ்வளோ அடி அவன் மேலே ஏறி அந்த பாலபிஷேகமோ மாலை போடுறதோ என்ன பண்ணுறான், 100 அடி கட் அவுட்டுக்கு சமமான ஒரு ஹைட்டில் இந்த ராஜா பெருமை நிமித்தமாய் தனக்கு என்று ஒரு சிலையை அங்கே வைக்கணும், பொற்சிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்ச சிலை தான் அந்த பெரிய சிலை. இப்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, அது முழுமையாய் தங்கத்தினால், அதை கோல்டுனால் மேக் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய சிலையை, அதுக்கு பயங்கர செலவாகும். அதனால் பெரிய உருவத்தில், அவ்வளோ பெரிய அடியை, அவ்வளோ பெரிய உருவத்தில் அந்த அவ்வளோ பெரிய சிலை செய்து சுற்றி கோல்டால் கவர் பண்ணப்பட்ட ஒரு சிலை. எப்படி பார்த்தாலும் அது ஒரு பொரு சிலை தான் அது. அப்போது இந்த டாப் டு பாட்டம், மேலே ஆரம்பித்து கீழே பாதம் வரைக்கும் அந்த சிலையில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு, அல்லது பொண்ணு அங்கங்கே பொறுத்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு தங்க சிலையை, ஒரு பொற்சிலையை உருவாக்குகிறார். இப்போது இந்த சிலை, பொற்சிலை எவ்வளோ கிராண்டாக இருக்குது. சரி, அங்கங்கே தங்கத்தை ஒட்டி வச்சாலும் எவ்வளோ மதிப்பது, பயங்கரமான மதிப்பது. 100 அடின்னா பார்த்துக்கோங்க, 100 அடி முழுவதுமாய் அது ரேப் பண்ணப்பட்டிருக்கு, பெட்ஷீட்டை வச்சு போத்தின மாதிரி தங்கத்தை வச்சு போத்திருக்கான் அதை. அப்போது அவ்வளோ அடி ஹைட்டு, பயங்கர கிராண்டாக இருக்குது பார்க்க. இதுக்கு டெடிக்கேஷனும் கிராண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை? ஒரு நல்ல ஒரு மாடல் கார் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான கிராண்ட் இதுவாக இருக்கும். சாதாரண ஒரு காருக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் இருக்காது, சும்மா லைட்டாக ஓரளவுக்கு இருக்கும் ரீச், அவ்வளோதான். அப்போது இந்த சிலை எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, பொன்னால் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய பிரம்மாண்டத்தின் பார்த்து இதனுடைய ஓப்பனிங் செரிமனி, இதனுடைய துவக்க விழாவும், இதனுடைய டெடிக்கேஷனும், இதனுடைய பிரதிஷ்டை இதை விட கிராண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பெருமை இந்த ராஜாவுக்கு. அப்போது என்ன பண்ணுகிறார், 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பின்பு யாரெல்லாம் கூப்பிடுறான் பாருங்கள் இந்த டெடிகேஷனுக்கு. பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசர் தேசாதிபதிகளை கூப்பிடுகிறான், அதிகாரிகளை கூப்பிடுகிறான், தலைவர்களை கூப்பிடுகிறான், நியாயாதிபதிகளை கூப்பிடுகிறான், பொக்கிஷக்காரர்களை கூப்பிடுகிறான், நீதி சாஸ்திரிகளை கூப்பிடுகிறான். அவன் ஊரில் நீதி சாஸ்திரினா எவனும் நீதியாக இருக்க மாட்டான், அவன் தான் நீதி சாஸ்திரி. அப்போது இந்த நீதியாக இல்லாத நீதி சாஸ்திரியை, அப்புறம் விசாரிப்புக்காரர்களை, அப்புறம் நாட்டில் உள்ள உத்தியோகஸ்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியாச்சு. யார் இருக்கா மீதி? இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டாச்சு. அப்போ யார் தான் இருக்கா மீதி? மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. ராணி எப்படியும் வந்தே ஆகணும். அவங்க பாஸ்டர்மா மாதிரி, பாஸ்டர் போகிற இடத்துக்கெலாம் அவங்களுக்கு தனியாக இன்விடேஷன் இருக்காது, அவங்க எங்கே போனாலும் அவங்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி ராணிக்குன்னு தனியாக இன்விடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணுறதே ராஜா தானே, அதனால் ராணிக்கு தனியாக அழைப்பு இல்லை, நாட்டு மக்கள் தான் அங்கே மீதி எல்லா பெரிய ஆட்களையும் என்ன பண்ணியாச்சு, கூப்பிட்டாச்சு அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு. இப்போது எல்லாவற்றையும் கூப்பிட்ட இந்த நபர் என்ன பண்ணுகிறார், எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்கிறார். ஸ்கூல்லலாம் இந்த காலையில்
பாட்டு அந்த ப்ரேயருக்கெலாம் நம்ம இஷ்டத்துக்கெலாம் நிற்க முடியாது. பிடி வாத்தியார் அங்கங்கே கொம்பு வச்சு என்ன பண்ணுவார், நிற்பார். அந்த ஒரு அடி இப்படி நிற்கணும், இப்படி தாண்டி இப்படி நின்னோன்னா காலில் ஒரு அடி விழும், அப்படி உள்ளவோ அப்படின்னு. அப்போது எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ ஒரு 10,000 பேர் ஒரு சபைக்கு வராங்கன்னா அதில் எவ்வளோ ஒழுங்கு நடவடிக்கை இருக்குல்ல. அது அவங்க இப்படி பார்க்கணும், பார்க்கிங்க்கு தனியாக ஒரு 10 பேரை போடணும், அவங்கள இப்படி வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள், வெளியே போகிறதுக்கு தண்ணிக்கு இங்கே, ரெஸ்ட் ரூமுக்கு இங்கே. அப்போது ஒரு சாதாரண ஒரு கூட்ட மக்களையே நம்ம வழி நடத்துவதற்கு பல வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. அப்போது இவன் கூப்பிடாத ஆளே கிடையாது. இப்போது பல இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்குறான். அப்போது அவ்வளோ பெரிய ஒரு வாலண்டியர் கூட்டம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போது அதில் நிற்க வைத்த அந்த பொற்சிலை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அதுக்கு முன்பதாக எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சு. அந்த ராஜாவுனுடைய அதிகாரி ஒருத்தன் சொல்கிறான், தேசத்தில் எல்லாம் என்னென்ன தேசத்துலேருந்து வந்திருக்கிறீங்களப்பா, என்னென்ன மொழியை நீங்கள் பேசினாலும் சரி, இதுதான் கட்டளை. இப்போ நாங்கள் வந்து ஃப்ளூட் வாசிக்க போகிறோம், நாகஸ்வரம், வீணை, தபேலா, என்னென்ன அங்கே மோளம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இப்போ வாசிக்க போகிறோம். ஃப்ளூட்டு அது இதுன்னு எல்லா சகல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்படும். அப்போது அந்த வாசிக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ஆர்டர் சொல்லும் பொழுது நீ எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும், கீழே விழுந்து அந்த பொற்சிலைக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் நீ அதை விழுந்து கும்பிடணும் அந்த சிலையை. அந்த சிலை யார் சிலை? நேபுகாத் நேச்சாரனுடைய சிலை, பாபிலோனிய ராஜானுடைய சிலை. அந்த பொற்சிலையை எல்லாரும் அஃபீஷியல்ஸ் எல்லாரும், நீ எவ்வளோ நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக இதை பணிந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போடுகிறார். அந்த கட்டளையில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளை. என்ன கட்டளைன்னா, அப்படி பண்ண முடியாதவர்கள், பண்ணாமல் போகிறவங்களுக்கு என்ன போட்டிருக்கு, அப்படி பண்ணாமல் போகிறவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களா, எரியிற அக்னி சூழல். அது அந்த வார்த்தை பாருங்கள், யாரெல்லாம் அது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலையோ உடனடியாக அப்படின்னு இருக்குது. இந்த உடனடியாக அது மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்கும்பொழுது திருப்பி வரும் இது. இப்போது உடனடியாக எரிகிற அக்னியில் போடப்படும். என்னத்துக்குப்பா, ஏன்பா, உனக்கு முதுகு வலியா, கை கால் வலியா, எந்த விசாரணையும் இருக்காது. விழலன்னு தெரிஞ்சால் உடனே அவ்வளோதான், அங்கே பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்போது உடனடியாக தூக்கி போட வேண்டும், அதுதான் அதை கட்டளை. தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இப்போது சர்ச்சில் அந்த மியூசிக்லாம் வாசிக்கிற மாதிரி பெரிய ஒரு பேண்டு, ஒரு டீம் வாசிக்குது. இப்போது அவனுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை நேர்த்தியாக வாசிக்க தெரிந்தவனை என்ன பண்ணுறாங்க, அங்கே வைத்து ஒவ்வொரு இசையும் வாசிக்கப்படுறாங்க. அப்படி வாசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா தேசத்தில் இருக்கிறவர்களும் யாரெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்களோ, எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மியூசிக்கை கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, விழுந்து அந்த பொற்சிலையை, நேபுகாத் நேச்சாரனுடைய சிலையை, பொற்சிலையை வணங்கினார்கள்னு பார்க்குறோம். அவர்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படின்றது வசனம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த பொற்சிலையை ஆராதித்தார்கள்னு இருக்கும். பணிந்து கொண்டார்கள்னால் அப்படி வணக்கம் போடுறது அப்படி இருக்கும். சாஷ்டாங்கமாய் ஆராதித்தார்கள்னால் அது வேற ஒரு அர்த்தம் தரும். அப்போது அங்கே பணிந்து ஆராதித்தார்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். பணிந்து கொண்டு அப்புறம் தான் ஆராதிக்க முடியும். அப்போது அந்த பொற்சிலையை வந்த அவ்வளவு பேரும், அவ்வளவு அதிகாரிகளும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை வழிபட்டு பணிந்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இப்போது நேபுகாத் நேச்சாரனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அவன் ஆசைப்பட்ட கனவு நினைவாக மாறிடுச்சு. அவன் கனவில் வந்த ஒன்று, அவன் தலை மட்டும்தான் அவனுடைய ராஜ்யம், அது பொன்னால் ஆகப்பட்டது அப்படின்னு. இப்போது கனவை ஓவர்டேக் பண்ணி மொத்த சிலையுமே, மொத்த உருவத்தையுமே தங்கத்தால் ஆக்கியிருக்கான். அந்த ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும், இப்போது பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். தூக்கமே வந்திருக்காது ஒரு நாளைக்கு. பயங்கர சந்தோஷப்படுறான் அந்த ராஜா, பயங்கர பெருமை. ஏற்கனவே பெருமை நிமித்தமாக தான் அதை பண்ணுறான், இன்னும் கூடிய பெருமை அவனுக்கு உண்டாயிடுச்சு. இப்போது தேவர்களை போல் அவன் என்ன பண்ணான், உணர ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஒரு கடவுள் எப்படி உணர்வாரோ அதை போல் இவனும் என்ன பண்ணுகிறான், உணர ஆரம்பிக்கிறான். இப்போது நம்ம 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில்
நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. கட்டளையிட்டீர். இப்போது இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் நம்ம பார்க்குறோம். கல்தையரில் சிலர் என்ன பண்ணுறாங்க, முன்பதாய் வராங்க. ஒரு குற்றச்சாட்டை சுமக்கும்படியாக இந்த கல்தையரில் சிலர் வராங்க. அப்போது இந்த யூதர்களை குற்றம் சாட்டணும், அதுக்கு தான் அவனுடைய நோக்கம். அதுதான், யூதர்களை குற்றம் சாட்டணும் எப்படியாது அந்த இடத்துல. அப்போது அவங்க நேபுகாத்நேசர் ராஜாவினிடத்துல சொல்கிறாங்க, ராஜாவே நீர் வாழ்க அப்படின்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி அடுத்தவனை போட்டு கொடுக்குறவங்க, அடுத்தவனுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறவங்க, பயங்கரமாக சோப்பு போடுறவங்க, பயங்கரமாக அவங்கள புகழ்ந்து தள்ளணும், எப்படியாவது குறைய போய் தீர்த்து சொல்லிடணும் அப்படின்றவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க, நீங்கள் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா எடுத்த உடனே சொன்னால் என்ன இவன் இப்படி சொல்கிறான் எடுத்த உடனே அப்படின்னு நினைப்பான். போடுற ஐஸெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு எவ்வளோ கூல் பண்ண முடியுமோ கூல் பண்ணி போட்டு கொடுக்குறோம். என்ன பண்ணுவான், அப்படி தான் ஸ்லோவாக ஆரம்பிப்பான். அந்த மாதிரி தான் அந்த கல்தையர் என்ன பண்ணுறான், ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவே நீர் வாழ்க அப்படின்ட்டு அவனுடைய கதையை ஆரம்பிக்கிறான். இப்போது இந்த கல்தையரில் சிலர் என்ன சொல்கிறாங்க, ராஜாவே, ராஜா சொன்னது ராஜாவுக்கு தெரியும்ல, தான் என்ன சொன்னான்னு தெரியும்ல ராஜாவுக்கு. ஏன்னா ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ராஜா அவன் அவ்வளோவா நம்மளை மாதிரி ஃப்ரீயாலாம் பேச மாட்டான். பேசுகிறது 10 வார்த்தையாக இருந்தாலும் 10 வருஷத்துக்கு பயங்கரமாக ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாவே நீர் வார்கள்னு சொல்லிட்டு ஃப்ளூட் வாசிக்கும் பொழுது, இந்த இசைகள்லாம் வாசிக்கும் பொழுது, சகலவித இசை கருவியும் வாசிக்கும் பொழுது எல்லாரும் கீழே விழுந்து அந்த பொற்சிலையை வழிபடணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு இவனுங்க கேட்குறானுங்க ராஜாவினிடத்தில். என்னமோ ராஜா மறந்த போல் இவனுங்க ஞாபகப்படுத்தி விடுறது மாதிரியும் வாழ்த்திட்டு இதை சொல்கிறாங்க. ஆமாம், அப்போது இப்படி விழாதவனை என்ன பண்ணலாம், நெருப்பில் போடணும்னு சொல்லியிருக்கீங்களே நீங்கள், அப்படி தானே அப்படின்ட்டு திருப்பியும் கேட்குறானுங்க. இப்போது இவங்களுடைய நோக்கம் ஒன்று தான், யூதர்கள் மேலே குற்றம் சாட்டணும், அவ்வளோதான். அதை டைரெக்டாக சொல்லாமல் அப்படி சுற்றி வளைச்சு என்ன பண்ணுறான், வந்து அந்த ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். இப்போது முக்கியமாய் எவ்வளோ யூதர்கள் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் முக்கியமாய் ரொம்ப 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 முக்கியமாய் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவர்களை தான் இந்த கல்தையர் கும்பல் என்ன பண்ணுறான், போய் ராஜாவினிடத்தில் மாட்டி விடுகிறான். ஏன்னா இந்த 3 பேர் தான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான், மற்றவனை யாரை கீழே தள்ளினாலும் அவனுக்கு பெருசாக தெரியாது. அப்போது இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான், இந்த 3 பேர் தான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறான், ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்கான் அந்த ஊரில். இப்போது இவன் மேலே குற்றம் சாட்டுறனால் ராஜா ஈஸியாக கோபப்பட்டுருவார். ஏன்னா இவன் வெளியூர்லேருந்து வந்தவன், அதனால் இவன் மேலே என்னத்தை வேணாலும் நம்ம செலுத்திடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டை அவன் என்ன பண்ணுறான், சுமக்கிறான். இந்த 3 பேர் மேலே ஏன் சுமத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணலை, ஊரே வழிபடுது, ஊரே சாஷ்டாங்கமாக விழுது, ஆனால் இந்த 3 பேர் அந்த பொற்சிலைக்கு முன்பதாக என்ன பண்ணலை, தலை குனியவும் இல்லை, அதை சேவிக்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை, பணிந்து கொள்ளவும் இல்லை, அதை ஆராதிக்கவும் இல்லை. இப்போது இந்த 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம திருப்பி அதுக்கு நேராக வருவோம். அடுத்து 19வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நேபுகாத்நேசர் என்ன பண்ணுகிறார், இந்த வார்த்தையை கேட்ட உடனே, அதாவது 3 பேர் இருக்காங்கப்பா யூதர்களில், அவனுங்க நீங்கள் சொன்ன எதுவுமே பண்ணலை அப்படின்னு உடனே இவருக்கு ரொம்ப பொங்கிடுச்சு. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, நேபுகாத்நேசர் ரொம்ப மிகுந்த உக்ரனை கோபம் அடைந்து என்ன பண்ணுகிறார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை வர சொல்கிறார் அந்த இடத்துக்கு. அப்போது அந்த இடத்துல அவருடைய கோபம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை டீல் பண்ணி ஆகணும். இப்போ கொண்டு வருகிறார், அவருடைய பேச்சு மாறுது, நட ஓட எல்லாம் என்ன பண்ணுது, மாறிட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அவன் என்ன சொல்கிறான், 7 மடங்கு நெருப்பை என்ன பண்ண, வழக்கத்தை விட 7 மடங்கு சூட்டை நீ அதை நீ ரெடி பண்ணு அப்படின்ட்டு உத்தரவு கொடுக்குறார். அப்போது அந்த ஸ்ட்ராங்கான ஆர்மியில் ஏற்கனவே ஸ்ட்ராங்கானவங்க தான் இருப்பாங்க, அதிலும் ஸ்ட்ராங்கானவங்களை என்ன பண்ண சொல்கிறாரு, இவங்க எல்லாம் இந்த 3 பேர் என்ன பண்ண, கட்டி உள்ளே போடு அப்படின்ற. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்னியில் என்ன பண்ணுகிறாங்க, போடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 3 நபர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு என்ன பண்ணுகிறான், கட்டி என்னென்ன எந்த உடையோடு இருந்தானோ அந்த உடையோடை கூட சேர்த்து அந்த அக்னியில் போட்டு எரிக்கிறார். கட்டி ஃபுல்லாக கட்டியாச்சு, தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அப்போது இந்த ராஜாவுனுடைய இந்த கமாண்ட் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சு, ஏன்னா உடனடியாக தண்டிக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த
நெருப்பு என்ன பண்ணுறான், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பற்ற வைக்க முடியுமோ, 7 மடங்கு சூடாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோவா இந்த நெருப்பை சூடாக்கி கொண்டிருக்கிறாங்க அந்த வீரர்கள். இப்போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி கொண்டு இந்த மூவரையும் என்ன பண்ணுறாங்க, எரிகிற அந்த 7 மடங்கு அக்னி சூளையில் கொண்டு போய் போடுறாங்க. இப்போது யாரெல்லாம் இதை வாட்ச் பண்ணிகிட்ருப்பா? வந்த கல்தேயர் போட்டு கொடுத்த கல்தேயர் வாட்ச் பண்ணிடுமா இதை? வந்த ஞான சாஸ்திரிகள், அப்புறம் வேறு யார்? அந்த 2வது வசனத்தில் வாசிக்கணும்ல, இந்த ஆஃபீஸர் வந்தாங்க, அந்த ஆஃபீஸர் வந்தாங்க, எல்லா நியாயாதிபதிகள், ஞான சாஸ்திரிகள் எல்லாரும் எதை பார்க்குறான் இப்போது இந்த 3 பேர் மேலே தான் எல்லாருடைய கண்ணும். நேபுகாத்நேசார் ராஜாவுனுடைய பார்வையும் இந்த 3 பேர் மேலே. இப்போது ஊரே 3 பேரை பார்க்குற, ஒரு சிலையை பார்த்து கொண்டிருந்த அவ்வளோ நேரத்தில் இப்போ எல்லாருடைய பார்வையும் இந்த 3 பேருனுடைய அந்த எரிகிற சூளை மேலே இருக்குது, இப்போ காணப்படுகிறது. அப்போ வந்த ஒவ்வொரு வீரர்களும், ஸ்பெஷல் கெஸ்ட்டு எல்லாரும் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போடப்பட்டது 3 பேர், ஆனால் அந்த ராஜாவுடைய கண்ணுக்கு தெரிந்தது 4 பேர். மேஜிக் மாதிரி இருக்குல்ல சார், பாருங்கள், தொப்பிக்குள்ளே 3 பந்தை போடுறேன், வெளியே 4 பந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உள்ளே போட்டது 3 பேர். ஏன்னா தெளிவாக தான் போடுவான், மாற்றி யாரையும் போட முடியாதுங்க. போட்டது 3 பேரை, ஆனால் உள்ளே இருந்து சுற்றி ஒலாவுறது யார்? அந்த 3 பேர் கூட 4ஆவதாய் ஒரு நபரை அந்த ராஜா பார்க்கிறார். இந்த ராஜாவுக்கு நம்ப முடியல இப்போது. ஏன்னா அடுத்தவனுக்கெல்லாம் விவரம் தெரியாது, தூரத்தில் இருக்கிறார், ராஜா தான் பக்கத்தில் இருக்கிறார். இந்த செங்கல் சூளை அப்படின்னு செங்கல் சூளைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, எரிக்கிறது, அதை மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து தான் கொண்டு போய் உள்ளே போடுவாங்க. அதை கீழேருந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கக்கூடிய ஒரு 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 டோர் மாதிரி இருக்கும் பெருசாக, அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அப்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்க உள்ள நெருப்பு, உள்ளே 3 பேர் இருக்காங்க போடப்பட்டவங்க. ஆனால் 4ஆவதாய் ஒரு உருவத்தை பார்க்குறான். ராஜாக்கு இப்போ நம்ப முடியல, கேட்குறான், நம்ம எத்தனை பேரை போட்டோம்? 3 பேர். 3 பேர் எப்படி போட்டால்? கட்டி தானே போட்டேன். ஆமாம். இப்போது 4ஆவதாய் இருக்கக்கூடிய நபர்னுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலாய் இருந்தது அப்படின்ட்டு இந்த ராஜா பார்க்கிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போது ராஜா நேபுகாத்நேசாரனுடைய பார்வை, அவனுடைய கவனம் எல்லாம் இப்போது இந்நேரத்துக்கு சரி ஏதோ ஒன்று தெரியுது போல் அப்படின்ட்டு. ஆனால் போக போக அந்த 4ஆவது நபர் இந்த 3 நபரை விட்டு போகவே இல்லை. சரி, நம்ம தான் கண் ஏதோ பிரச்சனை போல், கண்ணாடி போடலை போல் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரம் பார்ப்போம். திடீர்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்லை இது மனப்பிரமையும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த 4ஆவது நபர் இருந்துக்கிட்டே இருக்காரு, இது என்ன கதை இது அப்படின்னு. அப்போது அப்படி பார்த்துட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறார், அதாவது பண்ணுகிறார். அந்த இடத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் இந்த அக்னி சூளையில் போடப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியத்தை நிமித்தமாய். அப்போது அந்த வைராக்கியம்தான் அவங்களை அக்னிக்குள்ளே போட போட்டுச்சு. அப்போது என்ன தான் அந்த எரிகிற அக்னியில் இருந்தாலும் ஏன் ஒன்றுமை இவர்களுக்கு ஆகலை, ஏன் இவங்களுக்கு கட்டப்பட்டு போட்டிருந்தாங்க, கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கிறாங்க. உள்ளே போட்டால் பொதுவாய் போட்டால் தோல் வெந்துடும், இவங்க வேகாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க உள்ள. காரணம் என்ன? இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே. என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுக்காய் பாராட்டின வைராக்கியம்தான் அவர்களை அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டுச்சு. அப்போது 4ஆவது நபருடைய சாயல் தேவபுத்திரன் போல காணப்பட்டது அப்படின்னு ராஜா பார்க்குறார். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வைராக்கியம்தான் இந்த 4ஆவது நபரை மேலேருந்து கீழே கொண்டு வந்துருச்சு. அப்போது விசுவாசத்தோடு கூட இன்னொன்றும் சேர்ந்து வரணும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போது அந்த என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் வளர 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 தேவனுக்காய் இருக்கிற வைராக்கியமும் என்ன பண்ணணும், சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரணும். விசுவாசம் உறுதியாக 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 தேவன் மேலே இருக்கிற அந்த வைராக்கியம் என்ன பண்ணியாகணும், உறுதியாய் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது விசுவாசமும் இந்த இடத்துல உறுதியும் ரெண்டும் ஒரே நேரத்தில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக இந்த இடத்துல மாற முடியும். அப்போது வைராக்கியமும் விசுவாசமும், இந்த சைடில் விசுவாசமும் இந்த சைடில் வைராக்கியமும் ஒரே நேரத்தில் வளரும் பொழுது தான் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் இறங்கி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். பூஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதாவது குடிக்கிறவர் சொல்கிறாரு, என்னுடைய எனர்ஜிக்கு காரணமே என்னது தான்
என்னுடைய சீக்ரெட். அதுக்கு சீக்ரெட் காரணம் இந்த பூஸ்ட் பேக்கெட் தான் அப்படின்னு என்ன பண்ணுகிறார், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சீக்ரெட் என்னதுங்க? அவன் உயிரோடு இருக்கக்கூடிய, அவர்கள் கட்டோடு போடப்பட்டு கட்டு இல்லாமல் இருக்குது, தோல் ஒன்று வேகாததுக்குனுடைய சீக்ரெட் என்னது? வைராக்கியம் தான். இப்போ ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேலே வைக்கிற வைராக்கியமும் தான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட் வேறு யாருக்குமே தெரியாது. யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? ஆண்டவரை வழிபட்ட அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு மாத்திரம்தான் தெரியும் இது என்ன கதை அப்படின்ட்டு. அப்போது இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருங்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்கள். பி zealous ஃபார் த லார்ட். இப்போது கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருங்கள் அப்படின்று டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை பார்த்து அதுக்கு தனியாக ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறார்? தருகிறார் கண்டிப்பாக. இப்போது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எப்படிப்பட்ட வைராக்கியம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ளே இருந்தது. வைராக்கியம் இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு வார்த்தையில் முடிக்க முடியல. வைராக்கியம் அப்படின்னா எப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்தால் இவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க? எப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்திருந்தால் அந்த 4வது நபர் உள்ளே வந்திருப்பார்? எப்படிப்பட்ட வைராக்கியமாக இருந்திருந்தால் அதில் தப்பு வச்சுருப்பாங்க? அப்போது எப்படிப்பட்ட வைராக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான வைராக்கியத்தை இந்த மூவர், அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். 1வது தனித்து நிற்கும் வைராக்கியம். தனித்து நிற்கும் வைராக்கியம். அதாவது இந்த கல்தேயர் சிலர் என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் மேலே பழிய போடுறாங்க. என்னென்று, ராஜா நீர் சொன்ன வார்த்தையை இவங்க காப்பாற்றலை, இவங்க வேறு ஏதோ பண்ணுறான், கீழ்ப்படியில் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ தொடர்ந்து 12வது வசனத்தை வாசிப்போம். நம்ம பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். எப்படி சொல்கிறாங்க? இப்போ இங்கே தான் ஒரு, அதாவது கல்தேயர் அப்படின்னு இருக்கும் ஆங்கில வேதமாக, ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு. ஆஸ்ட்ராலஜர்ஸ் இந்த வானத்தை கணிக்கக்கூடியவர்கள், வானசாஸ்திரிகள் அவங்க அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஒருவேளை அந்த கல்தேயர்கள் ஞானசாஸ்திரிகளாக இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போது ஞானத்தை, அதாவது வானத்தை ஞானமாய் அதை இன்டர்பிரட், வியாக்கியானம் செய்து ஜனங்களுக்கு என்ன காலத்தில் என்ன வரும்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் அவங்க. அவனுடைய மூளையை எங்கே தான் காட்ட முடியும்? இப்படி ஏதாவது போட்டு கொடுக்குறதெல்லாம் அவனுடைய முழு திறமையை காட்ட முடியும். அவன் இந்த வான சாஸ்திரத்தில் தான் என்ன பண்ண முடியும்? அவனுடைய முழு திறமையை காட்ட முடியும். அப்படி தான் அவனுடைய முழு திறமையை இங்கே காமிச்சிருக்கான். அப்படி நல்லா பாருங்கள் அந்த வசனத்தை. அந்த பிரச்சனை என்னென்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலைக்கு விழலை, முன்பதாய் விழலை, வணங்கலை, அதை ஆராதிக்கலை, அவ்வளோதான் கம்ப்ளைண்ட். சிலைக்கு முன்பதாய் விழலை, சிலையை கும்பிடலை, அவ்வளோதான். ஆனால் ராஜாவுடைய காதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த கதை எப்படி ஆகுது போகுது, என்ன போகுது? அந்த கல்தேயர் என்ன போடுறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. இப்போ ராஜாவை மதிக்கிறதுக்கும் இதுக்கும் இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை. அவன் விழாதது சிலைக்கு முன்பதாய் தான். இப்போ எதெல்லாம் இழுக்கிறான் பாருங்க, ராஜாவாகிய உண்மையே மதிக்கல அவன். இப்போ ராஜாவுக்கு சும்மா இருக்கிறவனு கோவம் வருமா வராதா? என்னையே மதிக்கலையா ஒருத்தன் அப்படின்ட்டு. அது ப்ரெஷர் பாயிண்ட்டு, ஹூக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டால் டக்குன்னு எது பற்றிக்குமோ அதை முதல்ல போடுறது. அடுத்து என்ன போடுறான், அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவில்லை. நிற்க வச்சது சிலையை, கும்பிட சொன்னது சிலையை. உம்மை மதிக்கல ராஜா, உம்முடைய கடவுள்கள், பாபிலோனிய கடவுள்களை இவனுங்க மதிக்கலை. எங்கே போது பாருங்க, அவங்கள மதிக்கலை. அடுத்து நீர் நிறுத்தி வச்ச, எதை முதல்ல சொல்லியிருக்கணும், இவன் நிறுத்தி வச்ச சிலையை மதிக்கலை ராஜா, இவன் உம்மை மதிக்கலை, கடவுளை மதிக்கலை அப்படின்னு. ஆனால் அவன் நல்லா மூலக்காரன் என்ன பண்ணியிருக்கான், எதை முன்னாடி போட்டால் ராஜாவுக்கு சுருன்னு ஏறும்னு பார்த்துட்டு, உண்மையே மதிக்கலை ராஜா, உம்முடைய தேவர்களெல்லாம் ஒரு மாதிரி தூஷணப்படுத்தி ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிறான், அவங்களையும் கும்பிடலை. கடைசியாக சொல்கிறான், நீ நிறுத்தி வச்ச பொருசலையும் கும்பிடலை அப்படின்ட்டு. இப்போது ராஜாவினுடைய கடவுள், ராஜாவினுடைய பொருசுலை, இந்த 3 சென்டிமெண்ட்டும் அடிப்படும் பொழுது பொதுவாக இந்த பழியை
சொல்லுகிற நபர் என்ன பண்ணுவாங்க, பிளெயினாக போய் பழியை சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில கும்பல் இருப்பான். என்னென்னா இதுதான் பண்ணியிருப்பீங்க, அவன் போய் சொல்கிற விதம் அதை உண்மையிலே நம்மளை அடுத்த நாள்லேயே அந்த ஸ்கூல்லேருந்து துரத்தணும் போல், அடுத்த நாளே அந்த வேலையிலேருந்து துரத்தணும் போலவே அவன் அந்த ஓனருக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கட்டி என்ன பண்ணுவான், சொல்லுவான். உண்மையாக தான் இருக்கும், ஆனால் அந்த உண்மையை அவங்களுக்கு ஏற்றது போல் சாதகமாய் அவங்களுக்கு எப்படி சொன்னால் நம்ம மேலே அவங்க கோபம் ஏறுமோ அப்படி என்ன பண்ணுவான், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கூட்டம். அப்போது அவர்கள் வழிபடவில்லை, சேவிக்கவில்லை. இவங்க போய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன பண்ணுகிறான், ஏற்றி கொஞ்சம் சொல்லுகிறான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய தலை என்ன பண்ணல, வணங்கலை ராஜா அப்படின்னு. இப்போது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், கல்தேயர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரையுமே என்ன பண்ணல, வணங்கலை, ராஜாவை வணங்கலை, ராஜாவுடைய பொருசிலையே வணங்கலை, எதையுமே அவனுங்க கும்பிடலை. அவனுடைய தலை எதுக்கு முன்பதாகவும் பணியவில்லை. அவனுடைய தலை எப்படி தான் இருந்ததுன்னா, ஒன்று ஆண்டவரை பார்த்து நேராக, வானத்தை நேராக பார்த்து மேலே, அல்லது நேராக பார்த்து தான். கீழே குனிந்து அவங்களுக்கு என்ன பண்ணலை, பழக்கம் இல்லாத ஒரு வாலிபர்கள் அவங்க. இப்போது எல்லாரும் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாருடைய தலையும் இப்படி கீழே குனியுது, எல்லாரும் சாஷ்டாங்கமாக வணங்குறான். இந்த 3 பேர் தலை தெரியுமா தெரியாதா, துண்டா? இவனுங்க மாத்திரம் அப்படி அழகாக இருக்கானுங்க. அப்போது அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் இந்த 3 பேர் நிற்கிறது துண்டா எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் பார்த்தாலும் தெரியும். இப்போது சாத்ராக் மேஷாக் இந்த ஆபேத்நேகோ எதை இதன் மூலமாய் சொல்ல வந்தாங்க, நான் இப்படி தான் நிற்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தலை நாளைக்கு சாக போகிற இந்த ரத்தமும் சதையும் உடைய இந்த மனுஷனுக்கு முன்பதாக என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய தலையை ஒருபோதும் நான் சாய்க்க மாட்டேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த ராஜா, இவனுக்கு முன்பதாக நான் சாய்க்கணுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தாண்டா நிற்பேன். இதுதான் அவன் சொல்லாமல் சொல்லி காட்டுதுன்னுவாங்கல்ல, அவன் உறுதியாக நிற்கிறதுக்கு அர்த்தம், நான் இப்படி தான், என்னை மாற்றிக்க முடியாது, முடிஞ்சால் அவன் ராஜாவை மாற்றிக்க, அவன் ரூலை மாற்றிக்க, இதுதான். அப்போது இப்படி வைராக்கியமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்காய் அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை வெளியில் காமிச்சாங்க, உள்ளேயே வச்சு பூட்டிக்கல. அவர்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்குன்ட்டு வெளியே காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் குனிகிறான், இவன் மாட்டுக்கு அப்படியே நிற்கிறான். இப்போது அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படல, இந்த ராஜாவுடைய பனிஷ்மெண்ட் இவ்வளோ கொடூரமாக இருக்குமே, நம்ம துடிச்சு இறப்போமே, நம்மளை எல்லாரும் அவ்வளோ பேர் பார்த்து அவமானப்படுத்துவானே, நம்ம இறந்து போயிட்டால் நம்ம குடும்பம் ஒன்றுமே நம்மளை பார்க்க முடியாது. ஒரு காரியத்தையும் அவங்க 3 பேரும் பார்க்கல. தேவனுக்காக நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறான், உறுதியாக நிற்கிறான். அப்போ அவங்க சாதாரணமாக கேட்டு போயிருக்கலாமே, இல்லை என்ன பெரிய தப்பு, சாதாரணமாக எல்லாரும் போல் விழுந்து கும்பிட்டு அந்த சிலையை வழிபட்டு வீட்டுக்கு கடந்து போயிருந்தால் எதனா பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை இந்த ராஜா இவன் அக்கினி சூளையில் போடணுமா, 4 பேர் பார்க்கணுமா? எல்லாரும் போல் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாரும் போல் 10ஓட 11 கீழே விழுந்துருந்தால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்திருக்காது. ஆனால் என்ன தான் நடக்கட்டும், என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு உறுதியாக எதை இடத்துல நின்னாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான ஜனங்களில் 3 நபர் தான் என்ன பண்ணுங்கிறான், அப்படியே நிற்கிறான். அப்போது அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், இல்லை ஒரு ஒரு தைரியம், ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு தைரியம், அப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு தைரியம் வந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்போது இன்றைக்கு பார்க்குறோம், அநேகருக்குள்ளே இந்த வைராக்கியம் என்ன பண்ணல, காணப்படுறதில்ல. அநேகர்னால் நான் வெளியே மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவர்கள்லாம் சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்போ ஆனால் அநேகர் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு இந்த வைராக்கியம் காணப்படலை. எதை ஃபாலோ பண்ணுறாங்க, கூட்டம் என்ன ஃபாலோ பண்ணுது அதை பண்ணு, அவன் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அதை ஃபாலோ பண்ணு, அவன் என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறான் அதை ஃபாலோ பண்ணு, அவன் என்ன ஐடியாவில் இருக்கான் அதில் போய் விழு, எல்லாரும் போல் அதே ஐடியாவில் போய் விழு, எல்லாரும் என்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறான், எது நல்லதுன்றான் அதை போய் என்ன பண்ண பின்பற்று, இப்படி தான் போகிறான். அப்போது தனியாய் நிற்பதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எப்படி தான் நின்று பழக்கம், கூட்டமாய் நின்னால் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அப்போது அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூட்டத்தோட கும்பலோட ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே போகும்பொழுது அது ரொம்ப, ஏன்னா தப்பாக சொன்னாலும் தெரியாது, யாரும் பார்க்கவும் மாட்டான், எல்லாரும் விழும்பொழுது எவன் கீழே இருக்கான் எது மேலே இருக்கானே தெரியாது.
அப்போ எல்லாரும் போல் அப்படியே ஒன்றா இருந்தால் எல்லார் தலையும் கருப்பாக தான் இருக்க போகுது, வயசானவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்க போகுது. இது இந்த நபர்னு கண்டுபிடிக்க முடியாது தூரத்தில். அப்போது 10ஓட 11 எல்லாரும் கீழே விழுற மாதிரி என்ன பண்ணிவிடுவோம், அது ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்க அநேகருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல இது தானே, என்ன ஆண்டவருக்கு வைராகியான ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் அன்பான தேவன், போய் சாஷ்டாமல் விழுந்து போட்டு வீட்டில் சாரி ஆண்டவரையும் கேட்டால் அவர் இறங்கிட போகிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த கொடுமை தாங்கலை, உமக்கு தெரியும், நாங்களே சிறை கைதியாக வந்திருக்கோம், நாங்களே பழைக்க வந்திருக்கோம் ஆண்டவரே, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்கள் நிலையெல்லாம் நீர் அறிகிறீர். விழுந்தேன் சும்மா லொலலாய்க்கு என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், சும்மா விளையாட்டுக்கு விழுந்தேன் ஆண்டவரே, நீங்கள் எதுவும் சீரியஸாக என்ன பண்ணாதீங்க. வீட்டுக்கு போய் அவன் சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அப்படி சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், அவன் நிலையை புரிஞ்சிருப்பார், பரவாயில்ல என்ன பண்ண அப்படின்ட்டு. ஆனால் அதை அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கல. ஆண்டவர் அன்பான தேவன்றதுனால அட்வான்டேஜாக என்ன பண்ணல, இந்த 3 பேர் எடுத்துக்கல. அப்போது இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறான், காம்ப்ரமைஸ், எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ரமைஸ். விசுவாசத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல விசுவாசம் சரி பார்த்துக்கலாம், இந்த முறை விழுந்துருவோம் எல்லாரோட, அடுத்த முறை என்ன பண்ணிப்போம், எந்திரிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு நின்றுவோம் நம்ம. அப்போது விசுவாசத்தில் ஒரு காம்ப்ரமைஸ், ஆண்டவர் மேலே ஒரு காம்ப்ரமைஸ், அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு காம்ப்ரமைஸ் என்ன பண்ணிக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க. சபைக்கு ஒரு காம்ப்ரமைஸ், சபை கூடுகையில் ஒரு காம்ப்ரமைஸ். சரி இன்றைக்கா இந்த ப்ரேயரா, அதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க, என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரேயருக்கு போய்க்கலாம். அடுத்து சர்வீஸ் டைமிங்கு, இந்த டைமில் தான் வரணுமா, கொஞ்சம் லேட்டாக போனால் கும்பலோடு என்ன பண்ணிடலாம், நம்மளை மாதிரியே 4 பேர் வருவாங்க. உள்ளே எஸ்கேப் ஆகும்போது பாஸ்டர் அதுவும் கண்ணை மூடி ஏதாவது ஜோம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டோன்னா கும்பலோடு வந்தால் ஒன்றும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு காம்ப்ரமைஸ். அப்புறம் வேறு என்ன பண்ண, ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒரு காம்ப்ரமைஸ். அவங்க வேறு ஒரு வழிபாட்டில் இருப்பாங்க, இதை கொஞ்சம் வந்து பண்ணுங்கன்னுவாங்க, அங்கே வாய் வராது. என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, கிறிஸ்தவங்க யாருனா இருக்காங்களா, நமக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருக்காங்களா, பாஸ்டர் எப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர மாட்டாங்க, கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்கானான்னு பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுறது, அந்த காரியத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுறது. அடுத்து மேரேஜில் அது வரைக்கும் நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, மேரேஜ் வரும்போது இப்படி நடந்துச்சு பாஸ்டர், அது அப்படி தான், அப்போ தான் செட் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை நினச்சா அங்கே இடத்துல வைராக்கியத்தை காட்டலாம், அங்கே காட்ட மாட்டாங்க. அங்கே ஒரு காம்ப்ரமைஸ், பெரிய காம்ப்ரமைஸை பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனையில் நிற்கும். அடுத்து ஏதாவது ஒரு கூடுகை, ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் எதுக்கும் விரோதம் கிடையாதுங்க, எது இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பேங்க, நான் இவங்களுக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன், இவங்களுக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன், அவங்களுக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன், இங்கே இருக்கிறவங்களும் பிரச்சனை பண்ணுவேன், நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன், ஆளை போல் தலையை சாய்ச்சிட்டு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ். இப்போது ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் மாற்றி வைக்கலான்னும் போது ஆற்றுல இருந்த கால் சேத்துலையும், சேத்துல இருந்த கால் ஆற்றுலையும் என்ன பண்ணிடும், கடைசி வரைக்கும் 2 கால் ஒன்று, 2 காலுமே ஆற்றுல வைப்போம், இல்லை 2 காலுமே சேத்துல வைப்போம்னு வைக்க மாட்டாங்க. இங்கே ஒரு காம்ப்ரமைஸை முடிச்சுட்டு வரும்பொழுது ஓகே இது முடிச்சுட்டு வரும்போது குட்டையில் ஒரு காம்ப்ரமைஸ். இப்படி காம்ப்ரமைஸாகவே அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிடும், கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போது அவங்க தனியாய் நிற்பதற்கு, தனித்து நிற்பதற்கு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய இருதயத்தை தரமாட்டாங்க. யாருன்னா பார்க்குறாங்களா, இல்லை சரி போ பண்ணு, ஒரு தடவை தானே, அந்த ஒரு தடவையும் பண்ணி 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 அடுத்து சாபத்துக்குள்ளே போயிட்டு திருப்பியும் அடுத்த வாரம் அது 7ஆவது நாள் என்ன பண்ண, ஆண்டவரும் பாஸ்டரும் சேர்ந்து சாபத்தில் இருக்கிற அந்த நபரை மேலே தூக்கிட்டு வருவாங்க, இப்படி வா 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 வான்னு. அடுத்து சண்டே முடிஞ்சு வீட்டுக்கு போகும்பொழுது மண்டேலேருந்து திருப்பி அப்படி ஆரம்பிக்கும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் அநேகருடைய வாழ்க்கை. சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ், அடுத்து குடும்பம் ஃபேமிலிக்கு ஒரு காம்ப்ரமைஸ். அவங்களால அங்கே ஆண்டவருக்காக நிற்க முடியாது, அந்த இடத்துல சொந்தக்காரங்களுக்காக என்ன பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போது நான் சொல்கிறது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அதாவது ஆண்டவரை வந்து ரகசியமாக ஏற்றிருப்பாங்க, வெளியே பிரச்சனை வரும் தெரிஞ்சா, அப்படிப்பட்டவர்களும் இந்த செய்தி கிடையாது, இந்த வார்த்தை கிடையாது. அவங்களுடைய நிலைமை அப்படி தான். ஆனால் வைராக்கியமாக நான் நிற்க முடியும், ஆனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த செய்தி. இப்போது எனக்கு தெரியும், ஆனால் தனித்து நிற்பது லேசான காரியம் இல்லை. பேசிடலாம் தனித்து நிற்கணும், நம்ம வைராக்கியமாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அதை நடைமுறையில் போடும்பொழுது தான் பெரிய சிக்கல் வரும், அங்கே தான் பெரிய சேலஞ்சே இருக்குது. அப்போது நான் ஸ்கூல்லேருந்து என்னுடைய சின்னதாக ஒரு சாட்சி சொல்கிறேன். ஸ்கூலில் போர்டு எக்ஸாம்லாம் வரும்பொழுது, 10th போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், இந்த மெயின் பரீட்சைலாம் வரும்பொழுது
ஸ்கூலுக்கு முன்பதாக ரிசப்ஷன் ஹால் இருக்கும். அந்த ரிசப்ஷன் ஹாலுக்கு முன்பதாக ஒரு சாமி சிலைகள்லாம் என்ன பண்ணும், இந்து சாமி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு டென்ட்டு போட்டு, தீதிக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்த சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சாமி இவனை காப்பாற்றுட்டு என்ன பண்ணுவாங்க, இவன் எனக்கு தான் அடங்கலை, இவனும் படிக்கவும் மண்டையில் ஏறலை, இப்படி சாமி 4 இருக்குது, ஏதாவது ஒரு சாமி மேலே கருணை வச்சு. ஆனால் கூட்டிகிட்டு போன மிஸ்ஸில் குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய நம்பிக்கை எப்படியாவது இந்த பையன் தேரணும், நல்லா உருப்படணும், நல்லா வரணும் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் அந்த 10th கிளாஸாக சயின்ஸு காமர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நிற்க வச்சு சாமி கும்பிட வைப்பாங்க. அதுக்கு அந்த பெல்லாம் அடித்து அந்த விபூதியெலாம் எடுத்து கொடுக்க, அந்த அதுக்குன்னே நியமிச்சிருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து எடுத்து கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த குங்குமம், அந்த சந்தனம், அது எடுத்துகிட்டு எல்லாம் என்ன பண்ணுவான், படிக்காதவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அன்றைக்கி வரும் பாருங்கள் ஒரு நடுக்கம், எடுத்து வச்சுப்பான் இப்படின்னு. அன்றைக்கி தான் எல்லா சாமியும் என்ன பண்ணுவான், இயேசுநாதர் முதல் கொண்டு அல்லாலேருந்து இந்து கடவுள்களில் ஜெயின கடவுள், புத்த பிக்ஷி எல்லாரையும் கூப்பிடுவான். அப்போ தான் வழிபடுவான், அங்கே போவான். அப்போது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்கள் கிளாஸ் என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. 10th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. 12th ஸ்கூல் உள்ளே தான் அது. அப்போது என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக எல்லா கிளாஸும் நிற்கும் முன்பதாய். அந்த சிலை அங்கே இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லோரும் நிற்போம். அது வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, கும்பிட்டுக்கடா அப்படின்வாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவான், எல்லோரும் போயிட்டு அவனுடைய நம்பிக்கை அது, நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. ஸோ அவன் நம்பிக்கை என்ன பண்ணுவான், அந்த இடத்துல போய் அந்த சிலை முன்பதாய் வணங்கிட்டு வந்துடுவான். இப்போது 10வது படிக்கும் பொழுது நாங்கள் 2 பேர் சர்ச்சுக்கு போகிற, நாங்கள் 2 பேர் இருந்தோம். நாங்கள் 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணுவோம், பின்னாடி போயிட்டு கை கட்டி சும்மா வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். நாங்கள் அதை கும்பிட மாட்டோம். அப்போ பின்னாடி நின்று நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். 10வதுல நாங்கள் 2 பேர் இருந்தோம். 12வது போர்டு எக்ஸாமில் அவனுக்கு என்ன பயம் வந்ததுன்னு தெரியல, அவனும் சந்தனத்தை தூக்கி இப்படி வச்சிருவான், எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்வான். எந்த அப்பாவை கேட்குறான்னு தெரியாது, ஏதாவது ஒன்று காப்பாற்றுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், அவன் பயந்துட்டான். அப்போயும் என்ன பண்ண முடியும், அவ்வளோ கிளாஸ் நிற்கும். 10வதுல 2 பேர், இப்போ 12வதுல அவன் பயந்து ஏதோ பயந்து அந்த சிலையை என்ன பண்ணுவான், தொட்டு கும்பிட்டுப்பான், அந்த விபூதியெல்லாம் எடுத்து பூசிப்பான். அந்த நேரத்துலையும் எப்படி தான் நான் நின்னேன், தனியாக நின்று. மொத்த கிளாஸுமே எல்லாமே எல்லாருடைய தலையிலும் இருக்கும், எல்லோரும் அதை போய் கும்பிடுவான். நான் என்ன பண்ணுவேன், இப்படி கையை 2 பின்னாடி கட்டிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அவர்களால் நிற்க முடிந்தது அந்த இடத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமாய்? எது அவங்களை நிற்க வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபர்கள் தான், ஜஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க வீட்டை விட்டு தூரம் இருக்காங்க, வீட்டிலேருந்து கண்காணிக்க யாரும் இல்லை. அவங்க இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ராஜாவுடைய அரண்மனையில் வேலை அது இதுன்னு என்ன மீதி இருக்கோ அதை செய்கிறதுக்காய். அவங்க ஃபேமிலியை விட்டு தூரம், ஃப்ரெண்ட்ஸை விட்டு தூரம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டாங்க. அந்நிய தேசத்திலும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை நிமித்தமாய் தான் நான் பாபிலோன் போயிட்டேன், அதனால தான் இப்படி இறங்கிட்டேன் அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, சொல்லலை அந்த இடத்துல. அப்போது தூர தேசமாக இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த அந்த தோரா, மோசேவனுடைய ஆகமத்தை என்ன பண்ணாங்க, நன்றாய் படித்து அவருடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வாலிபர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை இந்த வாலிபர்கள் உள்ளே எடுத்து என்ன பண்ணாங்க, 10 கட்டளையில் முதல் 3 கட்டளை என்ன போட்டிருக்கு, ஆண்டவரை பற்றி போட்டிருக்கு. என்னென்னு, என்னை அன்றி உனக்கு யாரும் உனக்கு இருக்கக்கூடாது, மேலே வானத்தில் பூமி கீழே தண்ணிக்கு கீழே கூட என்ன பண்ணக்கூடாது, இதுதான்ப்பா கடவுள் அப்படின்ட்டு என் பேரில் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது இருக்குது. நீ எந்த ஒரு விக்கிரத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கவும் அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த மோசேவனுடைய தோரா, இந்த பிரமாணங்களை எல்லாம் கற்ற இந்த வாலிபர்கள் தூரதேசம் சென்றாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல முடிவு பண்ணி அந்த இடத்துல இருக்கிறான். இதுதான் அவர்களை அந்த அக்னிக்குள்ளே பலப்படுத்தினது, அவர்களை மோட்டிவேட் பண்ணது, ஊக்குவித்தது. இப்போது 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், அசம்பிள் ஆனாங்க அப்படின்னு இருக்கும். எல்லா அஃபீஷியல்ஸும் அப்போது நிறுத்தின சிலைக்கு எதிராய் நின்றார்கள் எல்லாரும் அப்படின்னு இருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அதை தான் செஞ்சாங்க. அவங்களும் எதிராய் நின்றாங்க. என்ன எதிராய், அவங்க எதிராய் நின்றாங்க, எதிர்க்க நின்னாங்க, இவன் எதிர்த்து நின்னான்.
இவனும் நிற்கிறான், அவனும் நிற்கிறான். ஆனால் அவன் கீழே விழுறதுக்கு நிற்கிறான், இவன் நிற்கிறதுக்கு நிற்கிறான். அப்போது இந்த இடத்துல ஆண்டவருக்காக நான் செப்பரேட்டாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறான், அந்த இடத்துல அது ஒரு வைராக்கியத்தை அந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவதாய் துணிந்து பேசும் வைராக்கியம். துணிந்து பேசும் வைராக்கியம். இந்த கல்தேயர் சிலர் என்ன பண்ணுறான், போட்டு கொடுக்குறான். வந்து ராஜாவுடைய கோபம் உக்கிரமாய் மாறிடுச்சு. அப்போது ராஜா வந்து கேட்குறாரு ஒரு வார்த்தை, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த வசனத்தில் இருக்குது பாருங்கள், என்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. நான் முன்பதாய் சொன்னது போல் அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து வரும்னு சொன்னேன். என்ன யாருக்கா ஞாபகம் இருக்கா? உடனடியாய் எந்த கேள்வியும் கேட்கப்படாமல் போடுவோம் அப்படின்ட்டு இவன் பார்த்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். இப்போ ராஜா என்ன கேட்குறாரு, இது உண்மையா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல ரெண்டாவது வாய்ப்பை தருகிறார் அந்த ராஜா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து கேட்குறார், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு. நீ என்னமோ கடவுளுக்கு வணங்கலையா, சேவிக்கலையா, நான் நிறுத்தின பொருசிலையை நீ கும்பிடலை அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், உண்மையாக சொல்லுங்கள், இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்போம், உண்மையாகவே நம்ம அந்த காலத்தில் இருந்தோன்னா கண்டிப்பாக இல்லை ராஜாவே அது உண்மை கிடையாது, பொய் சொல்கிறாங்க அவங்க அப்படின்ட்டுருப்போம். இல்லை அவங்க என் மேலே பழி போடணும்னு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவருக்கே ஒரு கதை கட்டியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு பயங்கரமாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், உண்மையாக தான் பேசுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான் இருக்கான். ராஜா சொல்கிறாரு, உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தரேன். இப்போது முன்னாடி வாய்ப்பே கிடையாது, ஆண்டவருடைய கிருபையினால் இப்போ ரெண்டாவது வாய்ப்புக்குள்ளே போயிருக்கான். ரெண்டாவது வாய்ப்பில் சொல்கிறான், திருப்பியும் விழாத உங்க 3 பேருக்காக மாத்திரம் அவ்வளோ 1000 மக்களை திருப்பியும் எவ்வளோ சொல்கிறேன், உன்னோடு கூட சேர்ந்து விழுவான், அவனும் ஆளை போல் விழுந்துரு அப்படின்றான். இப்போ இசையெல்லாம் வாசிக்கப்படும், மீண்டுமாய் நீ அதுக்கு வணங்கணும் அப்படின்றான். அப்போது என்ன சொல்கிறான் அவன், அப்படி பண்ணலை அப்படின்னா உடனே ரெடியாக இருக்கு, என்ன பண்ண, அக்னியில் தூக்கி போட்டுருவேன். ஒரு வார்த்தை சொல்கிறான், என் கையிலிருந்து எந்த கடவுளும் என்ன பண்ண முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது உங்கள் 3 பேரும் அப்படின்ட்டு. அப்போது வசனம் 16 18 வரைக்கும் வாசி முடிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, இந்த ரெண்டாவது சான்ஸ் எதுக்கு அப்படின்னா, இவங்க ஆஃபீஸர்ஸ் சாதாரணமாக பிடிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது, சரியான நேரத்துக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு லெவலில் இருக்காங்க. இப்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் யாருக்குமே இல்லாத ஆப்ஷன் உங்களுக்கு ஏன் அப்படின்னா, எங்களுடைய உயர்வுக்கு கனப்படுத்தி ராஜா என்ன பண்ணுகிறார், திருப்பியும் போடுகிறார். இந்த 16 18 வசனம் நம்ம பார்க்குறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய பதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நேபுகாத் நேசாரே என்ன போட்டிருக்கு, அவன் பயங்கரமாக ஒரு துணிச்சலாக பேசினான். திரும்பி வாசிங்க அந்த வார்த்தையை மட்டும். நேபுகாத் நேசாரே, நேபுகாத் நேசாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. இப்படி யாருன்னா ஒரு ராஜா கிட்ட சொல்லுவாங்களா? என்ன மாதிரி ஒரு நெஞ்சழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஒரு தைரியம் அவனுக்கு, எவ்வளோ ஒரு திமிரு. ராஜாவினிடத்தில் போயிட்டு அவன் சொல்கிறது என்னென்னா, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, உன் சோழியை பார்த்துட்டு நீ என்ன பண்ணு, ஏன் சோழியை பார்த்துட்டு நான் போகிறேன், இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம்லாம் இல்லை. இப்படியா யாராவது பேசுவாங்க? ராஜா அவனிடத்தில் சொல்கிறான், இதை குறித்து நான் ஒன்றும் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி அதை புரிய வச்சு உன் மண்டைக்குள்ளே ஏற்றுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீ அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, என் ஆண்டவர் முன்பதாய் நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, உனக்கு சொல்லி புரிய வச்சு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் இப்படி தான் அப்படின்றான். மறுபடியும் தப்பிக்க தான் வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த ஆள். என்ன பண்ணணும், அழகாக விழுந்து ஆளை போல் விழுந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதை விட்டுட்டு இங்கே சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய வார்த்தை. அந்த ரெண்டாவதான பாயிண்ட் நம்ம பார்த்தோம், துணிந்து பேசும் வைராக்கியம். அப்போது இந்த இடத்துல பேசுகிறான், இதோடு நிறுத்திட்டு போயிருந்தா ஓரளவுக்காக தண்டனை கம்மியாக இருக்கும். அவன் சொல்கிறான் பாருங்கள் திருப்பியும், நீ எரியிற சூழ்நிலையில் போட்டாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் போட்டாலும் சரி, நீ 7 8 மடங்கு ஆக்கி 8 8000 மடங்கு ஆக்கினாலும் சரி, என்ன முடியாது, என்னுடைய ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணுச்சு, அதுதான் காப்பாத்துச்சு. இப்போ ராஜாவுக்கு முன்பதாய் அமைதியாக எல்லாரும் கை கட்டி போகிற அந்த சூழ்நிலையில்
நீ யாராக வேணால் இருந்துக்க ராஜா, நான் இப்படி தான், என்னுடைய நம்பிக்கை இதுதான், இதுதான் என் ஆண்டவர், இதுதான் நான் கற்றுக்கிட்டேன், இப்படி தான் நான் வாழுவேன் அப்படின்ட்டு ராஜாக்கு முன்பதாய் துணிந்து பேசுகிறான். சாதாரணமாக பேசலை. என்ன சொல்கிறான்? எடுத்த உடனேவே இப்படியா பேசுவாங்க? அப்போது அந்த துணிச்சலை பார்க்க முடியும் அவனுடைய பேச்சில். அப்போது அந்த இடத்துல அவன் பார்க்குறான், சொல்கிறான், எவ்வளோ மடங்கு சூழாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய நான் ஆராதிக்கிற தேவன் நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுலேருந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தலை. அப்படி ஒரு வேளை என் ஆண்டவர் அதை கேட்காம போயிட்டாலும், ராஜாவாகிய உமக்கு உன் மண்டையில் நல்லா ஏற்றிக்க நான் இப்படி தான் இருப்பேன்டா அப்படின்றான். ஏற்கனவே பேசுகிறதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறான். மறுபடியும் சொல்கிறான், என் கடவுளை நான் காப்பாற்றவே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் நிற்பேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்றான். இப்போது ஒரே போடா போட்டு என்ன பண்ணிட்டான், அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன், அவ்வளோ பெரிய பேச்சையே உடச்சிட்டான் இவன். பாருங்கள், பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை. இப்போது அந்த இடத்துல ராஜா முன்பதாய் போய் தடுமாறல வார்த்தை. ராஜா தோ பண்ணிடுறேன் ராஜா. ஆமாம் ராஜா. பொதுவாக டீச்சர்லாம் ரோட்டில் பார்த்தா எப்படி இருக்கும்? பல வருஷம் கழிச்சு பார்த்தாலும், இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி என் மிஸ்ஸை பார்த்தேன் பேக்கரியில் தான், பழைய வீட்டு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சமோசா. வந்து என்னடா அப்படின்னாங்க. நான் எதுக்கு அந்த சமோசாவை டஸ்ட்பினில் போடணுன்னு எனக்கு தெரியல, பயத்தில் என்ன பண்ணிவிட்டேன், வாங்க மிஸ் அப்படின்ட்டேன். அப்புறம் மிஸ்ஸு போனோம், ஐயோ எதுக்கு நம்ம இதை பண்ணோம், மிஸ்ஸு தானே வந்தாங்க. அந்த பயம், ஸ்கூலில் இருந்த அந்த பயம், சாப்பிட்டுட்டு இருந்த சமோசாவை எதுக்கு மடித்து போட்டேன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க நின்று போகிற வரைக்கும் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன், ஓகே அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், வார்த்தை தடுமாறலை இவனுக்கு. இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசலை. சரி ராஜா, 2வது வாய்ப்பு பாருங்கள், நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள், அதையும் பேசலை அவன். அடுத்து என்ன பண்ணல, ட்விஸ்ட் பண்ணியும் பேசலை. சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேறு ஒன்றும் பண்ணலை. இல்லை, வார்த்தையை மாற்றி டபுள் கேம் என்ன பண்ணலை, ஆடலை. அவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட் ஆன்சர், இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் என் பேச்சு. இப்போது அவன் ஈஸியாக சாரி கேட்டு போயிருக்கலாம் ராஜா அவனிடத்தில், மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னா ஒரு வார்த்தை. ஏன்னா இவன் உத்தியோகத்தில் இருக்கான் பெருசாக, ராஜா கண்டிப்பாக அது எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவன் சொல்கிறான், ராஜாவே மன்னிச்சிருங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுறதா இருக்கலாம், ஆனால் நான் பண்ணுறது தான் கரெக்டு. இந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகலைனாலும் பரவாயில்ல, என் பேச்சு எப்படி தான் இருக்கும், கட் அண்ட் ரைட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது பல வாய்ப்புகள் எஸ்கேப்பாக இருந்தாலும் அவனுக்கு அந்த துணிச்சல், என்னது, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அவனுக்கு துணிச்சலை தருகிறார். அப்போது ஆண்டவர் உள்ளே இருக்கும் பொழுது பேச்சு எப்படி இருக்கும், ஆண்டவர் உண்மையாக நமக்கு உள்ளே இருக்கும் பொழுது பேச்சு துணிச்சலாக இருக்கும். அதுக்குன்னு வம்பிழுத்துட்டு வர பேச்சை சொல்லலை. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி தான் உங்கள் வைராக்கியத்தை காமிக்கிறது, உங்களுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பேச்சு துணிச்சலாக இருக்கும். ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது யாரை வேணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் எத்தனை பேய் பிடிச்சி வந்தவங்க இருந்தாலும் போ அப்படின்னு போயிடும். ஒரு 2 நிமிஷம் கை வச்சு போ அப்படின்னா போயிடும். ஆவி இல்லாதவங்களுக்கு தான் அவங்க ஆவி என்னாகும், கலங்கிடும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை பண்ண முடியும். இல்லைனா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு தெரியல, இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அந்த வார்த்தை நம்மளை லீட் பண்ணோம். என்னென்ட்டு, இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும், இப்படி தான் நீ இருக்கணும், இதை தான் நீ பேசணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல 3 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொள்வதை நம்ம பார்க்குறோம். அப்போது ராஜாவா ஆண்டவரா அப்படின்னா, இப்போ ராஜாவை சேவிச்சிருந்தா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பேர கண்டிப்பாக கிஃப்ட் கொடுத்துருப்பார், லைஃப் செட்டில் பண்ணியிருப்பார். ஆனால் எரியிற சூழ்நிலையா இல்லை இந்த ராஜாவனுடைய பொருசலையா அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு வந்து எரியிற சூழ்நிலையே பெட்டர் அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறான், கடந்து போகிறான். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்காக நிற்பாங்க, ஆண்டவருக்காக நிற்கிறேன் நான் வைராக்கியமாக அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் அவர்களுக்கு துணிச்சலான அந்த பேச்சு வராது, அப்படியே வள கொலண்டே பேசுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை இதுதான்ப்பா, இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போது முக்கியமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அமைதியாக போயிடுவாங்க தூரம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்பா நமக்கு பிரச்சனை, நான் ஏதாவது என்னுடைய நம்பிக்கையை சொல்ல போய், நான் ஆண்டவர் மேலே ஏதாவது வைராக்கியத்தை காமிக்க போய் ஜனங்கள் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க என்னை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிவிடுவாங்க. இதை பார்த்து 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 என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியத்தை அந்த துணிச்சலான பேச்சில் காட்டவே மாட்டாங்க.
சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் உண்மையாக தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் உண்மை மாதிரியே சொல்லுவாங்க. அவன் எஸ்ஆர் நோ அப்படி சொல்ல மாட்டான், அப்படியே சொல்லி ஒரு பாயிண்ட்டை போடுவாங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு புகை வரும், அதுலேருந்து ஒரு புகையை போடுவாங்க. கடைசி வரைக்கும் கட் அண்ட் ரைட்டாகவே என்ன பண்ண மாட்டாங்க. இப்போது ஆண்டவருடைய ஆவி இருக்கும் பொழுது தான் இந்த கட் அண்ட் ரைட்டாக இதுதான் இப்படி தான் அப்படின்னு என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காய் வைராக்கியமாக இருக்க முடியும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்கள், நேபுகாத்நேச்சாரினுடைய அரண்மனைக்குள்ளே பயங்கர என்னென்ன வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் எதை சூஸ் பண்ணாங்க, நெருப்பை சூஸ் பண்ணாங்க. அவங்க பார்த்த அந்த பேசின அந்த வைராக்கியத்தை பார்த்து தான் நான்காவதான ஒரு நபர் என்ன பண்ணுகிறார், ஒரு இப்போ கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி, இப்போ நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுகிறார், இவ்வளோ பெரிய அதிசயத்தை பார்த்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, அங்கே இருக்க முடியாது. இப்போ நேபுகாத்நேச்சார் அந்த இடத்துல கத்துறான், உரக்க சத்தமிட்டு அந்த இடத்துல கூப்பிடுகிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, யாருடைய புத்திரர்கள் நீங்கள், யாருடைய வேலைக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய புத்திரர்கள் நீங்கள், அவங்களுடைய பணிவிடை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு என்ன பண்ணுகிறான், அவங்க கூப்பிடுகிறான். அது மாத்திரம் இல்லை, சாத்ராக்னுடைய மேஷாக்னுடைய ஆபேத்நேகோனுடைய ஆண்டவரை ஒரு அந்நியன் என்ன பண்ணுகிறான், அவருக்கு நன்றி செலுத்துகிறான். உன் கடவுள் தான்ப்பா உன்னை காப்பாற்றினார். என்ன பண்ணுகிறான், எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து யாரையோ ஒருத்தன் சித்திரவாதம் பண்ண போய் அந்த இடத்துல இவங்க 2-3 பேர் வைராக்கியமாக இருந்து போய்கிட்டு இருக்கிற ஒருத்தன் அவனுடைய நம்பிக்கையை அவனுடைய ஆண்டவரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறான்னா இது அவர்கள் பாராட்டின வைராக்கியத்தை நிமித்தமாய். அப்போ அவன் சொல்கிறான், இப்போது இந்த நேபுகாத்நேச்சார் இதோடு விடலை, அவனுக்கு என்ன பண்ணுறான், ஒரு ஆர்டர் போடுறான். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஆண்டவரை அல்லது அவர்கள் கும்பிடுகிற அந்த நம்பிக்கை யாராவது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணினா என்ன பண்ணிடுவேன், அவர்களுக்கு அவ்வளோதான், அவர்களுக்கு இந்த மாதிரி நிலமை வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறான், அந்த மாதிரி மாற்றி போடுகிறான். அப்போ எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கடவுளை அவருடைய நம்பிக்கையை நீங்கள் யாராவது குலைச்சி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இந்த மாதிரி 3 மடங்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான். இதில் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் இந்த 3 பேர் ஆபேத்நேகோ 2 காரியம் தான் பண்ணாங்க அந்த இடத்துல. அந்த 1000 கணக்கான நபர் மத்தியில் ராஜா முன்பதாய் அந்த அதிகாரிகள் முன்பதாய் என்ன பண்ணாங்க, முதலாவது இப்படி அமைதியாக இருந்தாங்களா, முதலாவது என்ன பண்ணாங்க, தனித்து நின்று அவங்களுடைய வைராக்கியத்தை காண்பித்தாங்க. 2வது துணிந்து பேசி, தனித்து நின்று அடுத்து துணிந்து பேசி என்ன பண்ணாங்க, வைராக்கியத்தை காமிச்சாங்க. இவங்க காமிச்சது என்னது தான், 2 தான் காமிச்சாங்க. ஆனால் பாருங்கள், இப்படி இவ்வளோ நேரம் இப்படி இந்த 2 டெஸ்ட்டையும் தாண்டி வந்தவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா இல்லையா, இவங்க பண்ணது 2, ஆண்டவர் இவர்களுக்காய் 4 காரியம் பண்ணுகிறார். என்ன பாருங்கள், ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுகிறார். ராஜா இவங்கள ப்ரைஸ் பண்ணுறான். இப்போ இவங்க பின்னாடி வரான், ஐயா வாங்க ஐயா அப்படின்ட்டு. மொரட்டாக இருந்த அந்த ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். 1 இப்போது இவங்களை தூக்கி போடும் பொழுது ஊரே யாரை தான் பார்த்துருக்கோம், ஊரே அவனை தான் பார்த்துருக்கோம். எவன்லாம் இவனை வேடிக்கை பார்த்து இவன் செத்தான் காலி அப்படின்னு நினச்சானோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இவர்கள் என்ன பண்ணுகிறார், அடுத்து ப்ரொமோஷன் கொடுக்குறார், இந்த இடத்துல ஹானர் பண்ணுகிறார். அடுத்து இவங்க பாராட்டின வைராக்கியத்துக்காக சட்டத்தை மாற்றுறார். இப்போது கல்தையர் சொல்கிறது இப்போ வேலிட் ஆகாது, இதுக்கு பிறகு யார் சொல்கிறது வேலிட் ஆகும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வழிபாடுகள் அவங்க சொல்கிறது தான் எங்கே இருக்கும், ஓங்கி இருக்கும். 3வது 4வது என்ன பண்ணுகிறார், ஹானர் பண்ணுகிறார். முதல்ல அவருடைய இருதயம் மாறுது, ராஜாவுடைய இருதயம். அடுத்து எல்லாருக்கும் முன்பதாய் கௌரவிக்கிறார். அடுத்து ரூலை மாற்றுறார். 4வது ப்ரொமோட் பண்ணுகிறார். இப்போது ஏற்கனவே பண்ண அந்த வேலை கிடையாது, இப்போது பண்ண ப்ரமோஷனை விட இப்போ இன்னொரு அடி ப்ரமோஷன் என்ன பண்ணுகிறார், தருகிறார் அந்த இடத்துல. அப்போது இயேசுனுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் இதே தான், தனித்து என்ன பண்ணார் என்றார், நான் பிதாவுடைய சுத்தத்தை பண்ண வந்தேன். எவ்வளோ இடத்துல இயேசுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண பல வாய்ப்பு இருந்தது. இயேசு நினச்சிருந்தாருன்னா அந்த சிலுவையின் பாடு இல்லாமல் என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக போயிருக்கலாம், அவர் கடவுள் இல்லை. ஆனால் பிதா இந்த ரோட்டை தான் போட்டார், இந்த கோடை தான் கிழிச்சிருக்கார். நான் என்ன பண்ணுவேன், நீ எல்லாரும் இப்படி இருந்துக்க, பரிசெய்யன் சதுசெய்யன் ஆயக்காரன் இப்படி இருந்துக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. ஆனால் நான் இப்படி தான் வாழுவேன், தனித்து நின்று தான் நான் என்ன பண்ணுவேன், வைராக்கியம் கொள்வேன் பிதா மேலே. அப்புறம் அடுத்து 2வதாக இயேசு பண்ண காரியம், துணிந்து என்ன பண்ணார், தேவாலயத்துக்குள்ளே போய் பரிசேயர்கள் என்ன பண்ணுறார், அவர்களை திட்டுறாரு போய், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி பரிசேயர்களுக்கு ஒரு ஐஸு சதுசேயர்களுக்கு ஒரு ஐஸு, வாங்கப்பா நீங்கள் எல்லோரும் வாங்க, நான் இதுலேயும் இருப்பேன் அதுலேயும் இருப்பேன்னு இயேசு சொல்லலை எங்கேயுமே. இதுதான் பிதாவினுடைய சித்தம். இதில் வரவன் தான் எங்கே வர முடியும்,
பரலோகம் வர முடியும். அப்படிப்பட்டவனுக்கு தான் ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் இந்த 3 வாலிபர்கள் பாருங்கள், ஒரு சரித்திரத்தையே மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல யாருக்கும் பணியாத அந்த ராஜாவுடைய இருதயம் இந்த 3 பேருனுடைய வைராக்கியத்தை பார்த்து, இந்த 3 பேருனுடைய தேவனின் செயலை பார்த்து, அந்த நெருப்புக்குள்ளே 4ஆவதாய் தேவ புத்திரனை போல ஒருவர் காணப்பட்டார் பாருங்க. அதை பார்த்து என்ன பண்ணுகிறார், அவர் பிரமிச்சு போகிறார். இன்றைக்கி கேட்போம், ஆண்டவரே இந்த இளம் 3 வாலிபர்களை போல ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்துங்க. நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு இருந்த வைராக்கியத்தை எங்களுக்குள்ளேயும் தாங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ளே தருவீராக, எங்கள் குடும்பத்தில் தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரை எந்த இடத்துலையும் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரை. எந்த இடத்துலையும் நாங்கள் யார் முன்பதாய் ஆண்டவரை தலை குனிந்து போகாதபடி, யாருடைய ஆண்டவரே பாதத்தையும் தொடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த பொருசலைக்கு முன்பதாய் ஆண்டவரை எதுக்கு முன்பதாய் எங்கள் தலை குனியாதபடி ஆண்டவரே எங்கள் நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே உமக்காக பாராட்டுகிற வைராக்கியத்தை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே அநேக உம்முடைய நாமத்து நிமித்தமாய் ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே அந்த அக்னிக்குள்ளே நீர் 4ஆவது நபராய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்குள்ளே ஆண்டவரே நீர் தேவபுத்திரன் ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் இந்த இடத்துல நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய ஆண்டவரே செயல், உம்முடைய கிரியை, உம்முடைய வல்லமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிறர் அறியும்படியாய் நீர் ஆண்டவரே எங்களை அநேக பாதைகள் நீர் வழிநடத்தி செல்லுகிறீர். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்களுக்குள்ளே இருந்த வைராக்கியம் ஆண்டவரே, அந்த துணிச்சல் ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த துணிவு எங்களுக்குள்ளும் இருக்கும்படியாய் எங்களுக்குள்ளே காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.